ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியா. நீங்கள் ஹோல்சேலாக ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அதிக லாபம் தரக்கூடிய 5 ஹோல்சேல் பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக எந்த தொழில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்மெண்ட்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ். இந்த ஆண்கள் சம்மந்தப்பட்ட அந்த கார்மெண்ட்ஸு, பெண்களுடையது, அப்புறம் கிட்ஸு, குழந்தை சம்மந்தப்பட்டது எல்லா துணிகளையும் நீங்கள் எல்லா கிளாத்தையும் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கி நீங்கள் ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம். கடைகளுக்கும் சேல்ஸ் பண்ணலாம். நீங்களே இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரோ உள்ள ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக இருக்குது. நல்ல ஒரு தொழிலாக இது இருக்குது. ஒரு 30,000 50,000 இருந்தாலே போதுமானது. இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர், ஈரோடு, அப்புறம் சூரத்து, இப்படி எங்கெல்லாம் கார்மெண்ட்ஸு சம்மந்தப்பட்ட அந்த ஃபேக்ட்ரி இருக்குதோ அங்கே எல்லாமே நீங்கள் டைரெக்டாக ஹோல்சேலில் வாங்கி ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பூமுள்ள ஒரு தொழிலாக இது இருக்குது. இதில் மார்ஜின் நீங்கள் 30லேருந்து ஒரு 50% வரைக்கும் கூட வச்சு சேல்ஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது மொபைல் அசசரிஸ். இந்த மொபைல் அசசரிஸு நீங்கள் ஹோல்சேலில் மார்க்கெட்டை வாங்கி ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டை உதாரணத்துக்கு சொல்கிறதுனா இந்த ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ரூபாக்குள்ளே அந்த ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோன் இருக்குது, அப்புறம் மொபைல் சார்ஜர் இருக்குது. இப்படி மொபைல் சம்மந்தப்பட்ட என்ன அசசரிஸ் இருக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 100 பேரில் 104 பேர்கிட்ட மொபைல் இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் 2 மொபைல் கூட வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக இது இருப்பதின் காரணமாக இதனுடைய அசசரிஸ் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற ஹோல்சேல் பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஹவுஸ் ஹோல்டு பிஸ்னஸ், ஹோல்சேல் பிஸ்னஸ். இந்த பிளாஸ்டிக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஹவுஸ் ஹோல்டு சம்மந்தப்பட்ட அந்த பொருட்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய, ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். இதுலேயே நல்ல மார்ஜின் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறதுனா வீட்டுக்கு தேவைப்படுற, கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருள், இப்படி எல்லா பொருளையும் நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கி ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம். மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 25%லேருந்து 35% வரைக்கும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டுக்குன்னு வீட்டு தேவைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஆஃபீஸுக்கு தேவைப்படும், ஸ்கூல்ஸு, காலேஜ், இப்படி எல்லா இடத்துலையும் இது தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் ஒரு 20,000 25,000 இருந்தாலும் இந்த ஹோல்சேல் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஸ்நாக்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் உதாரணத்துக்கு சொல்கிறதுனா இந்த பிஸ்கெட்டு, அப்புறம் முறுக்கு, இப்படி இந்த சிப்ஸு, இப்படி எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டத்தையும் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக கடைகளுக்கு வீட்டுக்குள்ளே சேல்ஸ் பண்ணலாம். இதை கூட நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க. இதை நீங்கள் ஒரு 30,000 முதலீட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லோக்கலில் எங்கே இந்த ஹோல்சேலு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு அந்த இடத்துல நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 15%லேருந்து ஒரு 25% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சில ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி பார்த்தோம். எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட அதனுடைய நாளை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.